முதல்ல வந்து இந்த மேஷ லக்னம் எடுத்துட்டாலே இவங்களுக்கு முதன்மை கோவில் அப்படின்னா திருவண்ணாமலை எப்பவுமே பெஸ்ட். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, குன்றில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள். அப்ப இந்த 2 கோவில்கள் அப்ப உங்களுக்கு வந்து அறுபடை வீட்ல அப்படின்னா எந்த முருகன் கோயில் வேணாலும் நீங்க வந்து போய்க்கலாம் அப்படிங்க. அப்ப யாருக்கெல்லாம் நமக்கு வீட்டு பக்கத்துலயோ, இல்ல உங்களுக்கு இயல்பாவே ஒரு முருகன் கோவில் எது வந்து இந்த 6ல பிடிக்குமோ அந்த கோவில் போறது. 2வது வருடத்துல ஒரு முறையாவது திருவண்ணாமலையில போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது. ஸோ இது 2 கோவில்களாக இவங்களுக்கு நல்லாருக்கும். இல்லைங்க கோவில் போறதுக்கு இல்ல. எனக்கு வந்து வீட்ல இருந்தே நான் பண்ணிக்கிற மாதிரி ஒண்ணு வேணும் அப்படின்னா, முதல் விஷயம் வந்து கிரியேட்டிவ் டைம் அப்படிங்கிற பிரம்ம முகூர்த்தம். அப்போ இவங்க வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல காலையில ஒரு 2 தீபம் மட்டும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது ஒரு 10 நிமிஷமாவது அந்த ஒளியில எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த மூச்சை மட்டும் கவனிக்கிறது. என்ன, இல்ல அப்டின்னா, அமைதியா கண்ண மூடி உட்காந்துக்கிறது. இந்த 2 விஷயங்கள் ஒரு 10 நிமிஷம் காலையில இவங்க பண்ணுனாலே போதும். அந்த நாள் ஃபுல்லா இவங்களுக்கு இனிமையா இருக்கும். இப்போ மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் பூரா இந்த பிரைமரி கலர்ஸா இத நெறைய யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு லக்கியா இருக்கும்னா, என்ன கலர்ஸ யூஸ் பண்ணலாம்? எத அவாய்ட் பண்ணிடலாம்? இப்ப இவங்க யூஸ் பண்ண வேண்டியது பொதுவாவே பிரைட் கலர்ஸ் இவங்களுக்கு எப்பவுமே செட் ஆகும். அதுல காமனா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு. ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர், கோல்டன் கலர், சந்தன நிறம், அதுக்கப்புறம் சிவப்பு நிறம். இந்த 5 கலர்கள் இயல்பாவே இவங்களுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். ஓகே. அவாய்ட் பண்ண வேண்டிய நிறங்கள். இந்த நிறத்த நீங்க வந்து அவாய்ட் பண்றது நல்லது அப்டின்னா என்ன? இவங்களுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, டார்க் கலர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுல வந்து இந்த கரும் பச்சை. அதேபோல இந்த கரும் சிவப்பு, அந்த ஆயில் ரெட், இந்த மெரூன் கலர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது. அதுக்கப்புறம் கருப்பு, கருநீலம். இந்த 4 நிறங்கள் இவங்க தவிர்த்துக்கலாம்.